வணக்கம். இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம் வாழ்க்கையில பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தக்கூடிய சில சிறிய விஷயங்களை நம்ம கவனிக்காம இருந்திருப்போம். அப்படி எந்த விஷயங்களை நம்ம கவனிச்சு நம்ம வாழ்க்கையில மாத்தனா நம் வாழ்க்கை எப்படி ஒளிமயமாகும் என்பதை பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். இதில் உள்ள பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோல எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டினுடைய நிலைவாசல் மிக முக்கியமான ஒன்றா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வீட்டினுடைய நிலைவாசலில் வேப்பிலை அல்லது மாயிலையை கட்டாயம் கட்டியிருக்க வேணுமா? ஒரு வாரத்திற்கு ஒரு முறையே அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த இலைகளை மாற்றி அவ்வப்போது கட்டி கொள்ள வேண்டும். இவைகளை தினந்தோறும் புதிதுபடுத்த வேண்டும் என்பது அவசியம் இல்லையா? அடுத்ததாக பார்த்தோம்னா, ஒரு வெள்ளெருக்கும் கட்டையை எடுத்து வந்து சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி அந்த கட்டையினுடைய மேலே மஞ்சள் பூசியும் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு சிகப்பு கயிறு கட்டி நிலைவாசலை தொங்க விட்டு வீட்டிற்கு மிகவும் நன்மை தருமா? அவற்றுக்கு தினந்தோறும் ஊதுபத்தி காட்டி வருவதால செய்யும் பொழுது வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்குமா? நம்முடைய வீட்டு வெளியே செல்லும் போதே வீட்டிற்கு உள்ளே வரும்போதுமே நிலைவாசல படியில மேல் கால் வைத்து மிதிக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. எப்போதுமே நிலைவாசல படியை தாண்டி தான் செல்லணுமா? நம்முடைய வீட்டு குழந்தைகள் நிலைவாசல் படியை மிதித்தால் கூட அப்படி மிதிப்பது தவறு என சொல்லி அவர்களுக்கு பழக்கணும். மிக முக்கியமாக தினந்தோறுமே காலை வேளையில மாலை வேளையிலுமே வீட்டில் தீபம் அல்லது ஏற்றும் போது வீட்டிற்கு வரும் ஆபத்துக்கள் இருந்து நம்மை காப்பதாக சொல்லப்படுது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் அஷ்டலட்சுமி பாடல்களையும் ஒழிக்க செய்து வீட்டின் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யுமா? சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பின்பற்றி வர வீட்டினுடைய சந்தோஷம் நிலவதை நாம் பார்க்கலாம். வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் நிலைச்சிருக்குன்னா சில குறிப்புகளை நாம் பின்பற்ற வேண்டும். அது என்னன்னு பார்த்தோன்னா, வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு, அது குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த முதல்ல தரணும். அடுத்ததாக மஞ்சள் குங்குமத்தை தரலாம். இதனால் ஜென்மத்திர தரித்திரம் தீர்ந்து பண வரவு நம்ம வீட்டில் அதிகரிக்குமா? அமாவாசை அன்று வீட்டு வாசலை கோலம் போடக்கூடாதான், தலைக்கு எண்ணெய் தேய்த்தும் குளிக்கக்கூடாதான், பூஜையை காலை பொழுதிலே செய்யக்கூடாது, பிதர்களை மட்டுமே வழிபட வேண்டுமா அமாவாசை நாட்கள்ல? ருத்ராட்சம், துளசிமணி, ஸ்படிகம் போன்ற மாலைகளை ஜபம், ஹோமம் போன்ற காலங்களை தவிர மற்ற நேரங்களை அணியக்கூடாதுன்னு சொல்லப்படுது. வீட்டினுடைய விளக்கு ஏற்றிய உடனே பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் பார்த்து கொள்ளலாம். இது மூலமே பணம் ஓடிவிடாமல் நம்ம வீட்டிலே நிலைச்சிருக்குமா? கோயிலுக்கு செல்லும் போதும் பூஜை செய்யும் போதுமே பெண்கள் முடியை தொங்க விடாமல் துணி முடிச்சு போட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கம் என்பது பொருள், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், காரணம் எனும் 5 அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம். பூஜை செய்யும் போதே புத்தாடை மடியில வைத்து பூவெடுத்து பூஜை செய்யக்கூடாது. வெறும் கையில பூ பறித்து வந்து அதை இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடாது. ஒற்றை ருத்ராட்சத்தை கழுத்து கீழே மேல் கட்ட வேணும். கீழே இறங்கக்கூடாதான். எப்போதுமே கழுத்தில் இருக்கலாமா? துளசி, வில்வம் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி காலங்களில் இரவு நேரம் பறிக்கக்கூடாதாக சொல்லப்படுது. வீட்டில் சாமி படம் ஏற்றிய தீபத்தை வாயினால் அணைக்கக்கூடாது. பூக்களை கொண்டே தான் அணைக்க வேண்டுமா? தன்னாக அணிய விடக்கூடாதாம். செல்வ செழிப்போடு வாழ விரும்பினா நம்ம வீடு எப்போது துர்நாற்றம் வீசக்கூடாது. எப்போதுமே நறுமணமான வாசம் வீசும்படி வச்சிருக்க வேணும். அப்படி வீசினாலே பண வரவு குறைந்து பணவரவு அதிகரிக்குமா? செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாதான். எப்போதுமே நீட்டாக வச்சிருக்கணும். புதிய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும், புதிய ஆடைகள் இன்னொரு பெட்டி, பழைய ஆடைகள் இன்னொரு பெட்டியிலும் வைத்து பயன்படுத்தலாம். வீட்டில் நுழையும் போதே எப்போதுமே நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தாலே செல்வம் சேர்ந்தே கொண்டே இருக்கும். எங்கோ போக வேண்டிய பணமும் நமது வீட்டை நோக்கி தான் வருமா? அதே சமயம் அனாவசியமான செலவுகளை குறைச்சி கொள்ளணும். எப்போதுமே ஒரு வீட்டில் மாட்டேன் இல்லை என்று பேசவே கூடாதான். குறிப்பாக வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளை மாலை 5 முதல் 7 மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளணும். இப்படி பேசுவதன் மூலம் நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை தான் அதிகரிக்கும். தெய்வ சக்தியை குறைத்து விடுமா? காலையில் எழுந்தும் போது
கோலமிடும்போது வடக்கு மற்றும் சூரியனை பார்த்து வரவேற்குமாறு கோலமிட வேண்டும். தெற்கு பார்த்து நின்று கோலம் போடக்கூடாதா? நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தாலும் வாசலுக்கு வெளியே நின்று தான் கொடுக்க வேண்டும். வாசலுக்கு உள்ளே இருந்தபடி பணத்தை மற்றவருக்கு தரக்கூடாது. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி 3 முறை வலம் வர வேண்டும். வீட்டின் கெட்ட விடயங்கள் பற்றியோ கெட்ட வார்த்தைகளையோ பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளலாம். இது எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து விடுமா? அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில 5 முகம் கொண்ட விளக்கேற்றியது கூடுதல் பலன்களை அளிக்கும். திருமணமான பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி 2 புருவ மத்தியிலுமே உச்ச தலையிலுமே இட்டு கொள்ள வேண்டுமோ குங்குமத்தினை. இதே போன்று ஒரு விரலில் மட்டும் மெட்டி அணிய வேணும். 2-3 விரல்களை மெட்டிகளை அணிவதை தவிர்த்து கொள்ளலாம். காலையில் எழுந்தவுடனே உள்ளங்கை, பசு, கோவில், கோபுரம், இறைவன் திருவுருவ படத்தை பார்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. ஊனமுற்றவர்களுக்கும் ஏழைகளுக்குமே உங்களால் இணைஞ்சளவு உதவி செய்திடலாம். நெல்லிமரம் வைத்து வளர்த்தாலே லட்சுமி கடாட்சம் பெருகுவதாக சொல்லப்படுது. விஷ்ணுவின் அம்சமாக தான் நெல்லிமரம் திகழ்வதாலே நெல்லிமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுது. நெல்லிக்கனிக்கு ஹரிபலன் பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாக நெல்லிக்கனி உள்ளதான். வீட்டில் நெல்லி மரத்தினை வைத்து வழிபடலாம். தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி 3 முறை வலம் வர வேண்டும். சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகளை வீட்டில் இருந்து சுபமா. காலை எழுந்தவுடனே தனது உள்ளங்கை, பசு, கோவில், கோபுரம், இறைவனின் திருவுருவ படத்தை பார்த்து அந்த நாளை தொடங்கலாமா. தினசரி விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை அளிக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை அளிக்கும். விளக்கை அமர்த்துதல் அல்லது மாலை ஏற்றுதல் தால் சொல்ல வேண்டுமா? அணைப்பது என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அது அமங்கமான சொல்லாக கருதப்படுது. இருந்தும் பணம் விரயம் ஆயிட்டே இருக்குது. தினமும் காலை வேளையில பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட் வழங்க வீண் விரயம் தடைப்படுமா? காலை எழுந்ததுமே தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படமோ ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்து வர செல்வ வளம் பெருகுமா? குபேர பூஜை செய்யலாம். வியாழக்கிழமையில மாலை நேரத்துல 4-5 குபேர காலமாக சொல்லப்படுது. இந்த நேரத்துல இல்லத்தில் குபேர வழிபாட்டு செய்ய பணவரவு ஏற்படும். செல்வத்துக்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகளை தொடர்ந்து வழிபட்டு வர பணவரவு ஏற்படுமா? ஸ்ரீரங்கம் தாயாரையும் வழிபட பணவரவு ஏற்படும். கனகதார தோத்திரம் படிக்க பணவரவு ஏற்படுமா? அவரவர் நட்சத்திரத்திற்கு மூலிகையை பணப்பேட்டியில வைக்க பணம் பெருங்குமா? பெரிய செலவுகள் கட்டுப்படுத்த இதனால முடியும். வெள்ளிக்கிழமையில பூஜை செய்யும் போது கிண்ணங்களில் அரிசியும், உப்பு, மிளகாய், புளி, பருப்பு, கடுகு, மிளகு, சீரகம், மஞ்சள், எண்ணெய் மற்றும் சர்க்கரை, நெய், காய்கறிகள் என அனைத்தையுமே வரிசையாக வைத்தும் பூஜை செய்து ஆராய்ச்சி எடுக்க வேணும். இந்த பொருட்கள் குறைவில்லாத நிறைவாக இருக்குமா? நம்முடைய வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலேயே செயற்கையாக அமைந்து கொண்டாலும் பணப்புழக்கம் உடனடியாக உயருமா? நம்முடைய இல்லத்துல வாழ்க்கையில எப்போதுமே பஞ்சமே வராமல் இருக்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறுமே மதியம் சரியாக 12 மணி அளவில் பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டில் பார்த்தோம்னா ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி உடல் நல பாதிப்புகள் ஏற்பட்டு வந்துச்சுன்னா கோவிலில் இல்லை வீட்டுக்குள்ள பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காயை தானம் செய்ய குடும்ப உடல் கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும். சக்தியை 3 நாட்களை உணரலாம். துர்சக்திகள் நம்மை அண்டதிருக்க வீட்டு வாசலை மருதாணி கொத்தை தொங்க விட வேண்டும். எல்லாரையும் படுக்கையறையும் அருகருகே இருக்கும்படி அமைச்சு கொண்டோம்னா தம்பதியர் ஒற்றுமை ஓங்குமா? இல்லறம் இனிதாக அமையுமா? அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது சிறிது வேப்பிலை, சிறிது மஞ்சள் எடுத்து செல்ல அதில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியால் எந்த விபத்தும் இன்றி பயணம் இனியதாக அமையுமா? எலுமிச்சை பழத்தையும் உடன் கொண்டு சென்றாலே விபத்து ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். அழுத்தத்தில் உள்ளவர்களுக்கும் என்னவென்றே தெரியாத குழப்பம் உள்ளவர்களும் மன அழுத்தம், சோர்வு போன்றவை நாள் முழுவதுமே இருப்பின் இரவு படுக்கும் பொழுது தலைக்கு அருகல ஊட்டம் தண்ணீர் வைத்து கொண்டு படுக்கவும். காலையில சோர்வு மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே உணர முடியும். இந்த தண்ணீரை காலையில எழுந்து மரத்திற்கு வீட்டிற்கு வெளியில ஊற்றிவிட வேணும். சாஸ்திரப்படி ஜனனக்கால ஜாதகத்துல செவ்வாய் சுப வலிமை பெற்றிருக்கும். செவ்வாய் கிரகத்தினுடைய நல்ல கதிர்வீச்சுகள் நன்மை அளிக்குமா? அதனால் இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலை
மேஷம், விருஷிகம், மிதுன ராசிகள் உட்பட சில நட்சத்திரங்களும் பிறந்தவர்கள் அணியலாமா? இது நம்முடைய எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நம்முடைய நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யுமா? இது மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களையும் விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.